வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். 4வது ஜீவன் அவர் 4வது முத்திரையை உடைத்த பொழுது 4வது ஜீவன், அதாவது கழுகின் முகத்தை உடைய 4வது ஜீவன், நீ வந்து பார் என்று பரிசுத்த யோவானை அழைத்தது. யோவான் அவரோடு கூட சென்ற பொழுது, பரிசுத்த யோவான் அந்த 4ஆம் ஜீவனோடு கூட சென்ற பொழுது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டார். அந்த குதிரையானது மங்கின ஒரு நிறத்தை உடையது. அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவர் பின்பதாக சென்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மரணத்தின் பின்னாலே பாதாளம். அந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி இருந்த அந்த தேவதூதனானவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவர் ஜெயம் கொள்கிற தேவன். 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது மரணத்தையும் பாதாளத்தையும் கொண்டு வரக்கூடிய தூதன் மங்கின நிறமுள்ள குதிரையிலே ஏறி சென்றார். அந்த குதிரையானது பூமியை நோக்கி செல்லுகின்றது. இவைகளெல்லாம் மாம்சத்திலே கிடையாது, எல்லாம் ஆவிக்குரியவைகள். ஏனென்றால் ஆவிக்குரிய ஒரு தூதன் 180,000 பேரை கொல்லக்கூடிய பலம் பெற்றவன். ஒரே ஒரு தூதன் 180,000 மனிதர்களை கொல்லக்கூடிய வல்லமை பெற்றவன். ஆனால் அவர்களுக்கு மாம்ச தோற்றம் கிடையாது. இப்பொழுது அந்த தூதன் பூமியை நோக்கி செல்லுகிறார். பாதாளம் அவருக்கு பின்பதாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே 4ஆம் முத்திரை உடைக்கப்படுகின்ற பொழுது மொத்த ஆபத்தும், வெள்ளை குதிரையிலே ஜெயம், சிவப்பு குதிரையிலே பட்டயம், கருப்பு குதிரையிலே பஞ்சம். இப்பொழுது 4ஆம் குதிரையாக மங்கின குதிரையிலே எல்லாம் சேர்ந்து வருகிறது. பட்டயம், பஞ்சம், மரணம் என்று வருகிறது. ஆனால் மரணம் நேரிடுகிறதே ஆயினும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் வசனத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாம் தேவனுக்குரியவர்கள்.